ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேமிலி அடிப்படையாக பண்ண வேண்டிய சேமிப்புகளை பற்றி தான். நீங்கள் எவ்வளவு தான் சம்பளம் கம்மியாக வாங்கினாலும் இல்லை செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சேமிப்பை விட சிறந்த நண்பன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல கை கொடுக்கறது உங்கள் சேமிப்பு தான். அப்போ தான் சேமிப்போட முக்கியத்துவம் புரியும். அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த 6 விதமான சேமிப்புகளை கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியும் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். உங்களோட எதிர்கால தேவையையும் ஈஸியாக நிறைவேற்றிக்க முடியும். இதில் முதல் சேமிப்பு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குறது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இப்போ தான் எனக்கான சேமிப்பையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணுறது. அவசரகால செலவு இல்லை திடீர்னு வர எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கணும்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இருக்கணும். இதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாத செலவுகளுக்கான பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டாக சேமித்து வைக்கணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சம்பளத்திலேருந்து ஃபஸ்ட்டு 10% எடுத்து வைங்க. ஒரு தனி அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையான பணம் சேர்ந்ததுக்கப்புறம் இதை 10% 5% குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அவசர கால நிதியை சேமிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்குகிற நிலைமைக்கு தான் போவீங்க. கடன் உங்களோட நிம்மதியாக அழிச்சிடும். அதனால் கண்டிப்பாக இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ஃபஸ்ட்டு சேமிங்க. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ். செக்யூர்டு லைஃப் ஸ்டைல் வேணும்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தான் நம்ம மாத சம்பளம் வாங்கினாலும் நமக்கு வேலை செய்கிற இடங்களில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே அது எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும்? அங்கே இருக்கிற வரைக்கும் தான். ஸோ நம்ம தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது அவசியம். அடுத்த சேமிப்பு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய மிகவும் எளிமையான சேமிப்பு தான். அதுதான் உண்டியல் சேமிப்பு. கண்டிப்பாக இதை தவறாமல் பண்ணணும். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற பழமொழிக்கு சிறந்த உதாரணம் இந்த உண்டியல் சேமிப்பு தான். இதில் நீங்கள் உங்கள் வீட்டில் செலவு செய்கிறதுல கிடைக்கிற சில்லறை காசுகளை போடலாம். 5 ரூபா 10 ரூபா காசுகளை போடலாம். புது ரூபாய் நோட்டுகளையும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் வாரம் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வார சேமிப்பாக போடலாம். இதில் கிடைக்கிற அமௌண்ட்டை மாத கடைசியில் வர செலவுகளை சமாளிக்க பயன்படுத்தலாம். அதை விட பெஸ்ட்டு, இதை நீங்கள் ஒரு ஆர்டியா பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பணம் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்கும். அடுத்த சேமிப்பு தங்கம். ஒவ்வொரு வீட்லேயும் தங்கத்தை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது எதிர்காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். மக்களும் ஆர்வமாகவே தங்கம் வாங்குகிறாங்க. சேமிப்பை தாண்டி இதை ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. தங்கத்தை நிறைய வழிகளில் சேமிக்கலாம். அதை பற்றி தெரியணும்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்த சேமிப்பு SSY அப்படின்னு சொல்கிற சுகன்யா சம்ருத்தி யோஜனா, அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான். பெண் பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் தங்கம் சேமிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த செல்வ மகள் சேமிப்பும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த திட்டத்தில் வட்டி விகிதம் அதிகம், 8.2%. அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷன், மேரேஜ் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் செல்வ மகன் சேமிப்பு திட்டம் போடலாம். இதில் வர பணத்துக்கும் வட்டிக்கும் எந்த விதமான வரியும் கிடையாது. அடுத்து கடைசியாக சொல்ல போகிற சேமிப்பு PPF அப்படின்னு சொல்கிற பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டம். கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃபானது. இதுக்கும் வரிச்சலுகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் PPF அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டில் நம்ம கடன் கூட வாங்கிக்கலாம். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதனால் ரிட்டைர்மெண்ட் ஃபண்டுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஹையர் எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் கூட இது மூலமாக சேமிச்சுக்கலாம். உங்கள் லாங் டேர்ம் கோல் அச்சீவ்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சேவிங் மெத்தட். ஓகே நண்பர்களே, இப்போ நான் சொன்ன இந்த 6 விதமான சேமிப்புகளை பார்த்துருப்பீங்க. இதில் உங்களால் முடிஞ்ச சேமிப்புகளை தவறாமல் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணினாலும் சந்தோஷம். உங்கள் கையில் சேமிப்பு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா கண்டிப்பாக சேமிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.